வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள்: ஒரு கை அளவு வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 பெரிய துண்டு பட்டை எடுத்துக்கோங்க, ஒரு 15 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க, ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 3 பெரிய துண்டு இஞ்சி, அதே மாதிரி ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சியில் முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற வர கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, அது கூடவே பட்டை ஒரு 4 துண்டு, ஒரு 15 கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சது கூடயே நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சிக்கனை மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே சிக்கன் கழுவுறப்போ கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து கழுவிக்கோங்க. அப்போ அந்த கவிச்சு வாடை இல்லாமல் உங்களுக்கு சிக்கன் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு. அது கூடவே ஒரு 3 பெரிய ஆப்பிள் தக்காளியை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் சிக்கன் வேகட்டும். இப்போ வணக்கிற சாமான் பார்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு வடைசட்டி வச்சுக்கோங்க. வடைசட்டி நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாயை கீறி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இது நம்ம பெப்பர் சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், நம்ம வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காரம் எச்சா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம சிக்கனை செக் பண்ணிடலாம். 3 விசில் வந்துருச்சு. பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்கு. தண்ணி நிறையா விட்டுருக்கு. இப்போ அந்த சிக்கன் பீசஸை மட்டும் எடுத்து இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற அந்த குக்கரில் இருக்கிற கிரேவியை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா வத்துற வரைக்கும் கொஞ்சம் திக்கார வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இந்த திக்கான கிரேவியை இந்த சிக்கனில் சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறனால கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கிறேன். இப்போது ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் அடுப்பில் ஸ்லோவில் வைங்க. இந்த கிரேவியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். பாருங்கள், நம்ம பெப்பர் சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி சூடாக சப்பாத்தி கூடயோ இல்லை ரைஸ் கூட நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.